30 வருஷமா விஜய் சினிமால அஜித்தா விஜயா அப்படின்னு இருந்துச்சு. இந்த அஜித்தா விஜயா அப்படிங்கிறத போக்குறதுக்காகவே 30 வருஷம் பிஆர் வேலை பார்த்து இப்பதான் விஜயா அஜித்தா அப்படின்னு மாத்திரக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன். 30 வருஷம் சினிமால அஜித்தையே என்னால வீழ்த்த முடியல. அங்க ஒரு அஜித்தால பிரச்சனைனா இங்க கட்சி தொடங்க பிறகு இங்கேயும் ஒரு அஜித்தால பிரச்சனை, அங்கேயும் அஜித்தால பிரச்சனை, இங்க அஜித்தாவால பிரச்சனை. அந்த ஆளு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காப்ல. கலைஞர் சொல்லுவாராம், நெடுமாறா நெடுஞ்செலியா நித்த நித்தம் ஓயளவான்னு சொல்லி நெடுமாறன் நெடுஞ்செலியும் போட்டு கலைஞரை பாடாப்படுத்துதான் சொல்லுவாங்க. அது மாதிரி அஜித் 30 வருஷம் சினிமால சிம்ம சொப்பனமாக இருக்காரு. விஜயால டஃப் கொடுக்க முடியல. அஜித்துடைய உயரம் பல மடங்கு இருக்குது. மனித நேயத்துல, தன்னம்பிக்கையில, தன் ரசிகர்களை வழிநடத்துவதில், ஒரு சமூக பங்காளனாக, ஒரு இந்திய குடிமகனாக, ஒரு தமிழ்நாட்டினுடைய பிரஜையாக அஜித் உயர்ந்து நிற்கிற பக்கத்துல கூட போக முடியாது. அவருடைய குவாலிட்டி பக்கம் இவர் உண்மையிலே இப்ப இவன் குவாலிட்டி இல்லாதவன்பா அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி இல்லாதவன். அந்த அஜித்தை வீழ்த்த முடியாத விஜய் இந்த கட்சி தொடங்க பிறகும் அஜித் அப்படிங்கிற பேர கடலை கொஞ்சம் அழைச்சி போல இருக்கு. அதனாலதான் அஜித்தாக்கு பொறுப்பு கொடுக்கலான்னு சொல்லி அஜித்தாவுடைய ராயல் ஆர்மிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க சமூக வலைதளங்களை எழுதிட்டு இருக்காங்க.